Hello students. NEET physics la work energy power la நம்ம அடுத்த டாப் பார்ட்ல இருந்துகிட்டு இருக்கோம். So almost this is end of the part. ஆல்ரெடி நம்ம work என்ன எனர்ஜினா எல்லாரும் பார்த்துறோம். எனர்ஜில ஒரு பாயிண்ட் நமக்கு மிஸ் ஆயிருக்கு. அது நம்ம இந்த வீடியோல பார்த்துக்கலாம். என்ன அப்படினா இப்போ ஒரு ஹைட்ல இருந்து ஒரு ஆப்ஜெக்ட் கீழ தூக்கி போறீங்க. ஒரு ஹைட்ல இருந்து ஒரு ஆப்ஜெக்ட் கீழ தூக்கி போறீங்க. freely falling bird அப்படியே தான் கீழ விழுகுது அப்படினா இனிஷியல் velocity வந்து 0 இல்லையா? ஃபைனல் இது வந்து மிட் போர்ஷன், இது வந்து கிரவுண்ட். ஓகேவா? இது கிரவுண்ட். ஃபைனல் வெலாசிட்டி v ன்னு வெச்சுக்குவோம். அந்த மிட் போர்ஷன் ஸ்டேட் வந்து v1 ன்னு வெச்சுக்குவோம். ஓகேவா? v1 ன்னு வெச்சுக்குவோம். இப்போ இந்த ஆப்ஜெக்ட் இந்த மேல ஒரு குறிப்பிட்ட ஹைட்ல இருக்கும்போது கிரவுண்ட்ல இருந்து இதுகிட்ட இருக்கக்கூடிய எனர்ஜி பாத்தீங்கன்னா mgh இல்லையா? mgh. இது இப்ப என்ன ஆகும்? கீழ வில நல்லா வந்து கீழ வில அப்ப அதோட பொட்டன்ஷியல் எனர்ஜி குறைஞ்சு அப்படியே கைனெடிக் எனர்ஜியா கன்வெர்ட் ஆக ஆரம்பிக்கும். ஏன்னா மூவ்மெண்ட் ஆரம்பிச்சிருச்சு. அப்ப தன் கிட்ட இருக்கிற பொட்டன்ஷியல் எனர்ஜியை மூவ்மெண்டா மாத்தி கைனெடிக் எனர்ஜியா மாத்திக்குது. அப்போ இந்த சென்டர் பாயிண்ட்ல வர்றப்போ அதுக்கு என்ன இருக்கும்? கைனெடிக் எனர்ஜி இருக்கும், பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கும். which means இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா அதனுடைய பொட்டன்ஷியல் எனர்ஜி mgh1. ஏன்னா இந்த ஹைட்ல இருக்கக்கூடியது இல்லையா? இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் 1 அப்படின்னு. பிளஸ் பாத்தீங்கன்னா அதனுடைய கைனெடிக் எனர்ஜி half mv1 கரெக்ட்டா? இதே கடைசியா ஃபைனல் ஸ்டேட்டுக்கு வரும்போது பொட்டன்ஷியல் எனர்ஜியே இருக்காது. எல்லாமே ஃபைனல் வெலாசிட்டி அட்டைன் ஆயிடும். எல்லாமே கைனெடிக் எனர்ஜியா மாறி இருக்கும். அப்ப இந்த இடத்துல வரும்போது half mv2 அப்படின்னு மாறிடும். அப்போ இந்த இடத்துல இந்த mgh தான் இந்த மாதிரி மாறுது, இதுதான் இப்படி மாறுது. இதே மாதிரி கீழ இருந்து தூக்கி போறீங்கன்னா முதல்ல கைனெடிக் எனர்ஜி இருக்கும், அப்புறம் அது பொட்டன்ஷியல் எனர்ஜியா மேல போக மாறும், கடைசியா ஃபுல் பொட்டன்ஷியல் எனர்ஜியாவே மாறிடும். கீழ இருந்து தூக்கி போறீங்கன்னா இப்படி போகும், இது ஃபர்ஸ்ட் வரும். மேல இருந்தா இது ஃபர்ஸ்ட் வரும். எல்லாமே ஈக்குவல் தான், எனர்ஜி கன்சர்வ்ட் இல்ல. அப்ப எல்லாமே ஈக்குவல். mgh1 plus half mv1 equal to half mv2. எல்லாமே ஈக்குவல். So there is nothing difficult. ஓகேவா? So it's a kind of conservation of energy ஒரு type of explanation இதுதான். இதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இப்போ மோஷன் என்ன வெர்டிகல் பிளேன்ல பாப்போம். அதாவது இப்படி குறிப்பிட்ட வெர்டிகல் பிளேன்ல இப்ப நான் நாலா பிரிக்கிறேன். ஓகே, இந்த மாதிரி பிரிக்கும்போது இது வந்து சென்டர் பாயிண்ட் இல்லையா? ஓ, இப்போ இந்த இடத்துல ஆப்ஜெக்ட், இந்த இடத்துல மாஸ் இருக்கு. ஓகே, சோ இந்த இடத்துல நான் ஒரு இது கயிறு கட்டி நான் இழுத்துருக்கேன் அப்படின்னா டென்ஷன் will always act towards the center. டென்ஷன் ஃபோர்ஸ், இதனுடைய ஃபோர்ஸ் பாத்தீங்கன்னா mg கீழ ஆக்ட் ஆகும். அப்போ இதை ரிசால்வ் பண்ணீங்க அப்படின்னா வெர்டிகல் அண்ட் ஹரிசாண்டல் காம்பவுண்டா ரிசால்வ் பண்ணீங்கன்னா எப்படி வரும்? இந்த டைரக்ஷன்ல போறது mg cos theta, mg sin theta. இந்த டைரக்ஷன்ல வெலாசிட்டி, டான்ஜென்ஷியல் வெலாசிட்டி போயிட்டு இருக்கும். அப்போ இது வெர்டிகல் ஃபோர்ஸ்னால நமக்கு எந்த எஃபெக்ட்டும் கிடையாது. ஏன்னா டிஸ்பிளேஸ்மென்ட் வந்து இந்த டைரக்ஷன்ல தான் இருக்கு. அப்படிங்கிறப்ப வெர்டிகல் ஃபோர்ஸ் டிஸ்பிளேஸ்மென்ட்னால எந்த எஃபெக்ட்டும் கிடையாது, நம்ம பார்த்தாச்சு. பட் வேறஸ் இதனால எஃபெக்ட் இருக்க வாய்ப்பு இருக்கு. அப்ப நான் என்ன பண்றேன்? அதை நான் எடுத்துக்கிறேன், டைரக்டா எடுத்துக்கிறேன். ஓகே, அதை எடுத்துக்கிட்டு நான் என்ன பண்ணேன்னா இதே டைரக்ஷன்ல தான் சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆயிட்டு இருக்கும். டென்ஷன் மட்டும் ஆக்ட் ஆகாது, சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆயிட்டு இருக்கும். அப்போ சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் which is equal to t, இது இந்த டைரக்ஷன்ல மைனஸ் mg cos theta ரெண்டையும் பேலன்ஸ் பண்றேன். அப்போ t minus mg cos theta which is equal to mv2/r. சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ்னா mv2/r, ஆக்ஸலரேஷன் v2/r ன்னு போட்டுக்குவோம். ஓகேவா? இப்போ இத வச்சு நான் என்ன பண்றேன் அப்படினா டென்ஷன் 0 ன்னு அப்ளை பண்றேன். 0 ன்னு அப்ளை பண்ணேன் அப்படினா எங்க டென்ஷன் 0 ஆ இருக்குனா ஃபார் எக்ஸாம்பிள் இது இப்படி மேல போய் ரொம்ப மினிமம் வெலாசிட்டி அட்டைன் ஆகி அப்படியே பொத்துன்னு கீழே விழும். கரெக்ட்டா? அப்ப இந்த பாயிண்ட்ல ஒரு இடத்துல மினிமம் வெலாசிட்டி அட்டைன் ஆகும். அப்ப அந்த இடத்துல டென்ஷன் கம்ப்ளீட்டா 0 ஆயிடும். வெலாசிட்டி ஃபுல்லா கம்ப்ளீட்டா மினிமம் வெலாசிட்டி வரப்போ டென்ஷன் 0 ன்னு அஸ்யூம் பண்ண வேண்டியது வரும். இந்த பாயிண்ட்ல வரப்போ அதே மாதிரி தான் டென்ஷன் 0 தான் நீங்க அஸ்யூம் பண்ண வேண்டியது வரும். அப்படியே அஸ்யூம் பண்ணி தான் இந்த இடத்துல சால்வ் பண்ணிருப்பீங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வரப்போ 180 டிகிரி போட்டுருப்பீங்க. 180 டிகிரி போடும்போது உங்களுக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா மினிமம் வெலாசிட்டி அட் ஹையஸ்ட் பாயிண்ட் பாத்தீங்க அப்படின்னா √gr ன்னு கிடைக்கும். மினிமம் வெலாசிட்டி அட் லோயஸ்ட் பாயிண்ட்னா √5gr ன்னு கிடைக்கும். அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். இப்போ இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் ஃபார்ம் பண்ணணும், இந்த லூப் ஃபார்ம் பண்ணணும்னாலே ஒரு குறிப்பிட்ட ஹைட்ல தான் நம்ம சுத்த முடியும். தரையில வச்சுட்டு சுத்த முடியுமா? அப்போ ஒரு குறிப்பிட்ட ஹைட்ல வச்சு தான் சுத்த முடியும். அப்போ மினிமம் ஹைட் ரிக்வயர்ட் டு ஃபார்ம் a particular loop. இந்த மாதிரி ஒரு லூப்பை ஃபார்ம் பண்றதுக்கு தேவையான மினிமம் ஹைட் இஸ் நதிங் பட் h is equal to 5 into r/2. That's it. ஓகே, இது வெர்டிகல் மோஷன். ஒரு வாட்டி கோ த்ரூ பண்ணீங்க. ஃபார்முலாஸ் தான் இந்த இடத்துல quite important. ஓகே, so next பாத்தீங்க அப்படின்னா பவர்.
ஸோ பவர் அப்படின்னா என்ன அப்படின்னா P which is equal to work done divided by time இல்லையா, work done divided by time, அவ்வளவுதான், இதுதான் பவர். ஸோ இது வந்து நீங்க இப்படி எழுதிக்கலாம், பவர் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்டு வெலாசிட்டி. ஃபோர்ஸும் வெலாசிட்டி சேர்ந்து கிடைக்கிறது பவர். பவர் இஸ் ஆல்சோ எ ஸ்கேலார். ஃபோர்ஸ்ங்கிறது வெக்டார், வெலாசிட்டிங்கிறது வெக்டார், ரெண்டையும் டாட் ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா பவர் இஸ் ஆல்சோ எ ஸ்கேலார் குவான்டிட்டி. அப்ப இந்த பவர் அப்படிங்கிறது எதனால இப்போ உங்களுக்கு டைரக்டா ப்ராப்ளம் வரும், அந்த குவான்டிட்டி கொடுத்து ரொம்ப ஈஸியா கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்க கண்டுபிடிச்சலாம். இன் டர்ம்ஸ் ஆஃப் வாட்ஸ்ல எழுதுவீங்க, ஒரு ஹார்ஸ் பவர்னா என்னன்னு நோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எனர்ஜி பவர் ஈக்குவலன்ஸ் எல்லாம் இருக்கும். ஒரு எர்க்னா என்ன, ஒரு ஜூல்னா எவ்வளோ, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரான் வோல்ட்னா எவ்வளோ எனர்ஜி. இந்த கன்வர்ஷன்ஸ் எல்லாம் உங்க புக்ல இருக்கு, ஒரு கிளான்ஸ் மட்டும் பாத்துக்கிட்டு போதும். ஸோ அது ஃபார்முலா தான் நமக்கு முக்கியம், குவைட் இம்பார்ட்டன்ட். அதனால அதை மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொலிஷனுக்கு போகிறோம். கடைசி டாபிக் கொலிஷன். கொலிஷனா ரெண்டு ஆப்ஜெக்ட் மோதுறது. அதுல எலாஸ்டிக் கொலிஷன், இன்எலாஸ்டிக் கொலிஷன் ரெண்டு டைப் இருக்கு. இப்போ எலாஸ்டிக் கொலிஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏங்கிறது ஒரு ஏங்கிற ஆப்ஜெக்ட் மாஸ் 1, இதுக்கப்புறம் பிங்கிற ஆப்ஜெக்ட், ஓகே, இது மாஸ் 2. இனிஷியலா இதனுடைய வெலாசிட்டி u1, இதனுடைய வெலாசிட்டி u2. இதுக்கப்புறம் இந்த ரெண்டுமே வந்து வேகமா ஒண்ணுக்கு ஒண்ணு ஹிட் ஆகி அதுக்கப்புறம் இது தனியா மூவ் ஆகும். அதே டைரக்ஷன்ல ஒன் டைமென்ஷனல் மூவ் ஆகும் இதே டைரக்ஷன்ல. இப்போ மாஸ் மாறாது, ஆனா வெலாசிட்டி மாறி இருக்கும். ரெண்டு ஹிட் ஆனதுக்கு அப்புறம் இல்லையா ஏ, அதுக்கப்புறம் இந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகும் v2 m1 m2, அவ்வளவுதான். வெலாசிட்டி மட்டும் மாறி இருக்கும். இப்போ இதனுடைய அந்த பேலன்ஸ் ஈக்குவேஷன் தான் இந்த மாதிரி எழுதுறேன். அந்த ஃபைனல் வெலாசிட்டி v1 v2 தான் இப்படி எழுதியிருக்கேன், வேற எதுவும் பண்ணல. இப்போ இதுல சில கேஸ் மட்டும் நான் பண்ண போறேன். இது வந்து நல்லா கவனிங்க. எப்பனா எலாஸ்டிக் கொலிஷன் இன் ஒன் டைமென்ஷன்ங்கிறது ரெண்டு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகி, அதாவது ஹிட் ஆகி, இது இந்த இப்படியே மூவ் ஆகிட்டே இருக்குது. டக்குன்னு இப்படி மோதி இது இப்படி மூவ் ஆகும், பின்னாடி மூவ் ஆகும், ரெண்டும் ஒட்டாது. மோதிட்டு திருப்பி தனித்தனியா மூவ் ஆக ஆரம்பிச்சு. வெலாசிட்டி மட்டும் டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கும், அவ்வளவுதான். இனிஷியல் வெலாசிட்டி ஃபைனல் வெலாசிட்டியா டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கும். இப்போ ரெண்டு மாசுமே ஏ மாசும் பி மாசும் சேம். அப்ப m1 = m2 அப்படின்னு நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா என்ன நடக்கும்? இந்த டேர்ம் 0 ஆயிடும். m1 = m2 அப்ளை பண்ணீங்கன்னா இது என்ன ஆகும்? 2m, இது 2m. அப்ப இது கேன்சல் ஆகி v1 = u2. சோ மாஸ் சேமா இருந்துச்சுன்னா v1 = u2, v2 = u1 அப்படின்னு கிடைக்கும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். டைரக்டா ஷார்ட்கட் மாதிரி டைரக்டா ஆன்சர் போட்டுலாம். இந்த மாதிரி நிறைய டைம் உங்களுக்கு ப்ராப்ளம் கேட்டிருப்பாங்க, இத வச்சு கேட்டிருப்பாங்க. ஓகே, எஸ், ஒன் திங். ஓகே, v1 = u2, v2 = u1. கன்ஃபியூஸ் ஆயிர கூடாது. நெக்ஸ்ட், இப்போ ரெண்டாவது கேஸ்ல என்ன பார்க்க போறோம்னா, ஓகே, 1 மினிட். ஓகே, சோ அடுத்த கேஸ் பாத்தீங்க அப்படின்னா, இப்போ ரெண்டு ஆப்ஜெக்ட் இது மட்டும் மூவ் ஆகுது. இனிஷியலா u1 u2 வந்து 0. அப்ப இனிஷியலா ஒரு ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்ல இருக்கு, bங்கிற ஆப்ஜெக்ட். ஒரு ஆப்ஜெக்ட் மட்டும் மூவ் ஆகுது. ஓகே, ஒரு ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்ல இருக்கு. அப்ப u2 0வா? u2 0னா இந்த டேர்ம் போயிருமா? அப்ப v1 = m1 - m2 / u1 / m1 + m2. அதே மாதிரி v2 = இந்த இடத்துல பாத்தீங்கன்னா u2 0. அப்ப இந்த டேர்ம் போயிருமா? 2m1 u1 / m1 + m2. இந்த மாதிரி ஃபார்முலா வந்துருச்சு. இப்போ மாஸும் சேமா இருக்கு, ஒரு ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்லயும் இருக்கு. அப்ப அதுக்கான வெலாசிட்டி எழுதிட்டு மாஸும் சேமா இருக்கு அப்படின்னா v1 பாத்தீங்கன்னா மாஸ் சேம் 0 ஆயிரும். v2 பாத்தீங்க அப்படின்னா 2m கேன்சல் ஆகி u1 அப்படின்னு கிடைக்கும். பாத்தீங்களா? அப்போ ஒரு ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்ல இருந்து மாஸும் சேமா இருந்துச்சுன்னா ஒரு வெலாசிட்டி 0 கிடைக்குதா? எஸ், இதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இதே இல்ல மாஸ் சேமா இல்ல, ஒரு மாஸ் நெக்லிஜிபிள். ஃபார் எக்ஸாம்பிள், மாஸ் m1 ரொம்ப ரொம்ப அதிகம், m2 வந்து ரொம்ப சின்னது. அப்ப நெக்லிஜிபிள் மாஸ்னா இதை நான் விட்டுருவேன். m2 விட்டேன்னா என்ன ஆயிரும்? இந்த இடத்துல m1 கேன்சல் ஆயிரும். அப்போ v1 = u. uங்கிறது என்னது? ஒரே ஒரு u1 மட்டும் தான் இந்த இடத்துல இருக்குது, வேற எதுவுமே இல்ல. v1 = u1. மாஸ் வந்து 2 கேன்சல் ஆகுதுன்னா கேன்சல் ஆயிரும். அப்போ v2 = 2u1, அவ்வளவுதான். m2 வந்து நெக்லிஜிபிள், அதை நான் விட்டுறேன். ஒரே ஒரு மாஸ் தான், m1 கேன்சல் ஆயிரும். ஸோ லைக் வைஸ் இந்த மாதிரி தான் நமக்கு கிடைக்கும். இந்த ஃபார்முலாவுல என்ன கண்டிஷன் கொடுக்குறாங்களோ அதை நம்ம அப்ளை பண்ணி பார்க்கணும். அப்ளை பண்ணி பார்த்து நம்ம ஆன்சர் கொண்டு வரணும். தட்ஸ் இட். ஓகே, எஸ். ஸோ இது எலாஸ்டிக் கொலிஷன் அப்படின்னா, இப்போ நல்லா கவனிங்களேன், டிரான்ஸ்ஃபர் தான் ஆகுது. ரெண்டு ஆப்ஜெக்ட் மோதி ஒன் டைமென்ஷன்ல ரெண்டு ஆப்ஜெக்ட்டுமே வெளியே வரும்போது எனர்ஜி இஸ் டிரான்ஸ்ஃபர்ட். அப்போ இந்த இடத்துல கைனெட்டிக் எனர்ஜியா இருக்கட்டும், மொமெண்டமா இருக்கட்டும், கன்சர்வ் ஆகுது. ஓகேவா? ஸோ மொமெண்டம், கைனெட்டிக் எனர்ஜி ஆல் ஆர் கன்சர்வ்.
டோட்டல் எனர்ஜி கன்சர்வ், ஃபோர்ஸ் வந்து கன்சர்வ், டிசிபேட். அதே மாதிரி மெக்கானிக்கல் எனர்ஜி வந்து டிசிபேட் ஆகாது. இந்த ஆப்ஜெக்ட்ல இருந்து அப்படியே இதுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி இது ரெண்டுமே இப்ப ஷேர் பண்ணிக்கிட்டு ஓடும். மற்றபடி வேற எந்த ஃபார்ம்லயும் டிசிபேட் ஆகாது, டிசிபேட் ஆகவே ஆகாது. இதே வந்து மற்ற இன்எலாஸ்டிக் கொலிஷன்ல என்ன ஆகும்னா டிசிபேட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டு ஆப்ஜெக்ட்னா ரெண்டுமே ஒட்டி அதுக்கப்புறம் மூவ் ஆக ஆரம்பிக்கும். புரியுதா உங்களுக்கு? ரெண்டு ஆப்ஜெக்ட் ரெண்டுமே ஹிட் ஆகி சேஞ்ச் ஒட்டிக்கும். ஒட்டிக்குதுன்னா என்ன அர்த்தம்? சம் எனர்ஜி லாஸ் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகேவா? அந்த இடத்துல இன்எலாஸ்டிக் கொலிஷன்ல கன்சர்வேஷன் வந்து அவ்வளவா இருக்காது. எனர்ஜி கன்சர்வ் ஆகாது, ஃபோர்ஸ் கன்சர்வ் ஆகாது, எனர்ஜி மெக்கானிக்கல் எனர்ஜி டிசிபேட் ஆகும். அது உங்க புக்ல தெளிவா டேபிள் காலம்ல டிஃபரன்ஷியேட் கொடுத்துருப்பாங்க. ஒரு கிளான்ஸ் பாத்துக்கங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ இன்எலாஸ்டிக் கொலிஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, இது வந்து ஆப்ஜெக்ட் A, இது ஒரு u1 வெலாசிட்டி, ஆப்ஜெக்ட் B u2 வெலாசிட்டி. ரெண்டுமே சேர்ந்து ஒரே வெலாசிட்டி, இது A B, Vங்கிற வெலாசிட்டியில மூவ் ஆகும். தனித்தனியெல்லாம் மூவ் ஆகாது, சேர்ந்து ஒட்டி மூவ் ஆக ஆரம்பிக்கும். ஓகே, மட்டு ஒரு சகதி எரிஞ்சிங்கன்னா அப்படி ஒட்டிக்கிட்டு போக ஆரம்பிக்கும். லைக் வைஸ் இப்போ இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா m1 u1 plus m2 u2 equal to m1 v plus m2 v. ஓகேவா? ஓகே, சோ இத வச்சு நான் என்ன பண்றேன், ஈக்குவேட் பண்றேன். வெலாசிட்டி வேணும்னா m1 எப்படி கீழ வந்துரும். அப்ப m1 u1 plus m2 u2 divided by m1 plus m2 which is equal to velocity. So total kinetic energy is not conserved, but the momentum conservation வச்சு தான் நம்ம இந்த ஃபார்முலா எழுதுறோம். So the conservation மட்டும் பாத்துக்கங்க, momentum alone conserved. Okay, so இதுல இருந்து நீங்க எது சேம் ஈக்குவலா இருந்துச்சுன்னா மாஸ் ஈக்குவல்னா மாஸ் காமனா எடுக்கலாம். மாஸ் ஈக்குவல்னா என்ன ஆகும்ப்பா, அப்ப u1 u2 divided by 2 ன்னு வந்துரும் ஃபார்முலா இல்லையா? அந்த மாதிரி வரும். சோ அத நீங்க பாத்துக்கங்க. இதுக்கு அப்புறம் 2 dimensional collision அப்படினு வந்துட்டாலே 2 dimensional, ரெண்டு டைமென்ஷன்ல இப்போ ஒரே டைரக்ஷன்ல போச்சு. இப்போ என்ன ஆகும், ரெண்டு ஆப்ஜெக்ட் வந்து இன்னொரு ஆப்ஜெக்ட் மேல மோதி பட்டுன்னு ரெண்டு டைரக்ஷன்ல பிரியுது. சோ ஆங்கிள் கிரியேட் ஆகுது அந்த இடத்துல. எஸ், ஆஃப் கோர்ஸ். அப்ப இந்த இடத்துல என்ன நடக்கும், மொமெண்டம் அப்படிங்கிறது எப்படி கன்சர்வ் பண்ண முடியும், m1 u2 m2 m1 u1 m2 u2 equal to m1 v1 cos theta plus m2 v2 cos theta. தீட்டாங்கிறதோட எஃபெக்ட் இந்த இடத்துல வர ஆரம்பிச்சிடும். ஓகே, எஸ். So up to this collision is over. Coefficient of restitution next நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா coefficient of restitution. Okay, so next பாத்தீங்கன்னா coefficient of restitution அல்லது elastic coefficient னு சொல்வாங்க. Okay, coefficient of restitution. Okay, restitution nothing but perfectly elastic inelastic பேஸ் பண்ணி வரதுதான். அதாவது relative velocity ஓகேவா, after collision. Okay, after collision இதே relative velocity before collision. Okay, before collision. collisionக்கு முன்னாடி என்னென்ன velocity இருக்கு, u1 u2 இருக்கு. அப்போ ரெண்டு ஆப்ஜெக்ட் வந்து இந்த டைரக்ஷன்ல ஒரே டைரக்ஷன்ல தான் மூவ் ஆகுது. u1 u2 ஒரே டைரக்ஷன்ல மூவ் ஆச்சுன்னா ரிலேட்டிவ் வெலாசிட்டி u1 u2 மைனஸ் பண்ணுவோம். ஆப்போசிட் டைரக்ஷனா பிளஸ் பண்ணுவோம் இல்லையா? அப்போ u1 u2. மேல பாத்தீங்கன்னா ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப்டர் கொலிஷன், அப்போ v2 v1. ஏன்னா இது இந்த இடத்துல அதிகமாயிரும், அதனால அதை நான் முன்னாடி கொண்டு வந்துட்டேன். முதல்ல u1 அதிகமா இருக்கும், அதனால அதை கொண்டு வரேன். மாஸை பொறுத்து டிபெண்ட் பண்ணி மாறும். ஓகேவா? அப்போ தட் இஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷன். perfectly elastic collision அப்படினு பாத்தீங்கன்னா E is equal to 1. அப்ப இந்த இடத்துல 1 ன்னு அப்ளை பண்ணீங்கன்னா v2 v1 equal to u1 u2. இத வச்சு நீங்க என்ன குவாண்டிட்டி கொடுக்கலையோ கண்டுபிடிச்சுக்கலாம். இதே perfectly inelastic collision அப்படினா inelastic கிடையாது. inelasticனா E equal to 0. அப்ப இந்த இடத்துல E 0 அப்ளை பண்ணீங்கன்னா இந்த டேர்ம் இந்த சைடு வரப்ப 0 ஆயிடும். அப்ப v2 v1 equal to 0, v2 equal to v1. ஓகேவா? அதனால தான் inelasticல பாத்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஜெக்ட் தனித்தனியா போறது சேர்ந்து போகும்போது ஒரே வெலாசிட்டில மூவ் ஆகுது. கரெக்ட்டா? ரெண்டுதோட வெலாசிட்டி ஈக்குவல் ஆயிடுது. ஏன்னு புரியுதா? ஏன்னா coefficient of restitution is 0. ஓகே, so up to this இந்த டாபிக் ஓவர். ஆல்மோஸ்ட் எல்லா கான்செப்டும் சொல்லிட்டு இதை வச்சு ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ரிமைனிங் ஏதாவது டவுட்னா நம்ம பர்சனல் வாட்ஸ்அப் குரூப்ல நம்ம கிளாரிஃபை பண்ணிக்கலாம். தேங்க்யூ.